Hello viewers, welcome to Home Making with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல பூரி மசால் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பூரி மசால் ரெண்டு மேட்ச் மேட் இன் ஹெவன் இல்ல, பெஸ்ட் காம்போ எவர். நல்லா உப்புசமான பூரி இருந்துச்சுன்னா நடுவில் அப்படி டக்குன்னு ஒரு ஓட்டையை போட்டு அது வழியாக அந்த ஆவி கையில் சுட சுட அதை எடுத்து அப்படியே அந்த காரமான மசாலா தோச்சி சாப்பிட்ற சுகமே தனிதான் இல்லையா? அந்த பூரி மேலேயே மசாலா விட்டு அந்த ஊற வச்சு சாப்பிட்ற சுகமும் ஆஹா அருமை. அந்த அருமையான பூரி மசால் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பூரி மசாலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே மசால் பண்ணிடணும். மாவு கடைசியாக பொரிக்கிறதுக்கு முன்னாடி பிசைஞ்சாதான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மசால் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியிற மாதிரி வரப்பவே நம்ம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் காரப்பொடி சேர்க்க மாட்டேன், ஸோ அதனால் மிளகாய் நிறைய சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கறதுக்குள்ளேயே கடுகும் நல்லா பொரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதோட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 4 பொட்டேட்டோ போடுறேன்னா 1 வெங்காயம் போட்டுப்பேன். 4:1 ரேஷியோவில் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போட்டுப்பேன். சிலர் ஈக்குவலாக போடுவாங்க, பட் எனக்கு என்னோட மெத்தடில் நான் இப்படி பண்ணுவேன். ஸோ இந்த வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை தக்காளி நீட்டமாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நம்ம ஸ்லைஸ் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி தான் அந்த மசாலுக்கு கலர் இல்லையா? ஸோ கொஞ்சம் நிறையாவே சேர்க்குற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் நான் ஒரு 4-5 பஃப் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நம்ம பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இது நான் 4 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். ஸோ இதை ஒரு ஸ்டெப்பாக காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு தான் நான் பண்ணலை. ஸோ 4 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கிறேன். நல்லாவே குழைய மசிச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு மசால் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். ஸோ அந்த மிளகாய் அப்புறம் அந்த பெருங்காயம் நம்ம கருவேப்பிலை போட்டது எல்லாமே சேர்ந்து அந்த உப்பும் சேர்ந்து நல்லா ஃப்ளேவர்ஸோடு எல்லாமே கலந்து நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்குறேன், இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம மசால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காகவும் அதே சமயம் கொஞ்சம் நல்லா ஒரு பூரிக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஜம்முன்னு நம்ம மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பூரி பண்ணிடலாம். இந்த பூரிக்கு நான் 3 கப் கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவா தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ரவை போடலைனாலும் பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அண்ட் உப்பிட்டு இருக்கும். பட் ரவை போட்டோம்னா நிறைய நேரம் அந்த பூரி உப்பிகிட்டே இருக்கும், டக்குன்னு சப்பையாயிடாது. ஸோ அதுதான் இதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதே மாதிரி பூரிக்கு எப்போ பிசையும் போது நம்ம பொரிக்கிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்ம பிசையணும். ஸோ இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைய போகிறோம். சப்பாத்திக்கு யூஸ்வலி இப்போ 1 கப் மாவு போடுறோன்னா அரை கப் தண்ணி கிட்ட தேவைப்படும். பூரிக்கு 1 கப் மாவுக்கு அரைக்கு ஒரு
2-3 டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே தான் மாவு தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம தெளித்து பிசைகிறோம். ஸோ நம்ம தண்ணி நிறைய சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சோம்னா அப்படியே எண்ணெய் குடிச்சிரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஹார்ட் டோ ஆட்டம் தான் நம்ம பிசைய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசையணும். நம்ம சப்பாத்தி அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதே சமயத்தில் நம்ம வந்து ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம இந்த மாவை நம்ம பால்ஸ் பண்ணி நம்ம வந்து சின்னதாக ரோல் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணியாச்சு. நம்ம எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம்லேருந்து ஹையில் அந்த லெவலில் ஹீட் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் பூரி வந்து கலர் வந்து நல்லா கருப்பாயிடும். வேகிறதுக்கு முன்னாடியே அது வந்து கலர் மாறிடும். ஸோ அதனால் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. ஹீட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம பூரியை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அது மேலே வர்றப்ப அது மேலே வர விடாத மாதிரி நம்ம அதை போட்டு அமுக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா உப்பும். ஸோ இப்போ இந்த மாதிரி அமுக்கிட்டு ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். ஸோ அப்போ தான் அது நிறைய நேரம் உப்பிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதை திருப்பிட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். நம்ம இந்த பேப்பரில் எண்ணெய் அவ்வளோ படியவே இல்லை பாருங்கள். நான் பேப்பர்லாம் மாற்றலை. இந்த பேப்பர் போட்டு தான் நான் பூரியெல்லாம் பொரித்தேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து தங்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த பூரியை பிளேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பூரி மசால் வச்சுட்டு நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம். இல்லை 2 பூரிக்கு நடுவில் மசாலா வச்சு ஊற வச்சும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். பாய்.